வெல்கம் பேக் யூ 2.0 மக்களே. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மேட்ச் வந்து டாப் 4க்கான கிளாஷு அப்படின்னு சொல்லலாம். 4th பிளேஸ்க்காக சண்டை போட்டுக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸும் கேகேஆரும். கேகேஆர் டாஸ் வின் பண்ணி மும்பை பேட் பண்ண வச்சாங்க. மும்பையோட ஓப்பனர் சூப்பராக ஆனாங்க, ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாக்கும். ஒன்ஸ் வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆனவுடனே அவங்களோட மொமெண்டம் போயிடுச்சு. ஏன்னா அவங்க 6 ஓவருக்கு கிட்டத்தட்ட 56 ரன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12 ஓவருக்கு 87 ரன் இருந்தாங்க. ஆனால் முடித்தது பார்த்திங்கன்னா 157 தான் முடித்தாங்க. ஒரு நல்ல பவர் ஹிட்டர் யாருமே வந்து ஹிட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். மும்பை கேகேஆரோட பவுலிங் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் கொஞ்சம் ரன்னை கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா வாரி வழங்கினா. ஏன்னா அபுதாபி ட்ராக் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணுது, பேஸ் பவுலருக்கு அவ்வளோவா ஹெல்ப் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா பேஸ் பவுலர்ஸை அடித்தாங்க. இருந்தாலும் பிரசித் கிருஷ்ணாவும் லூக்கி ஃபெர்குசனும் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ வந்து 155 அடித்தா 156 அடித்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற இதில் விளாண்டவங்க வந்து சுமன் கில் ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சார். அந்த ஓவர் வெங்கடேஷ் ஐயரும் 6 அடிச்சாப்பில். ஒரு சுமன் கில் ஒரு 15 ரன்ல அவுட் ஆனாலும் வெங்கடேஷ் ஐயரும் ராகுல் திரிபாத்தியும் சூப்பராக விளாண்டாங்க. அப்புறம் இவர் 50 ரன்ல அவுட் ஆகிட்டார். திரிபாத்தியும் மோர்கனும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். அப்புறம் திரிபாத்தி நின்று மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாரு. 7 விக்கெட் தான் ஜெயிச்சாங்க. இப்போ டாப் 4க்கு போயிட்டாங்க கேகேஆர். மும்பை வந்து கீழே வந்துட்டாங்க 5வது இடத்துக்கு. ஸோ என்ன சொல்கிறேன்னா இல்லை பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மும்பை வந்து அவங்க பேஸ் பவுலர்ஸை தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஸ்பின் ட்ராக்குன்னு தெரிஞ்சுமே பேஸ் பவுலர் யூஸ் பண்ணப்போ அவங்க நல்லா அடிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணோம். ஃபீல்டிங்லாம் பெருசாக ஒன்றும் எந்த டீமுமே இது பண்ணல. கேகேஆர்கிட்ட மொமெண்டம் இருக்குது, மும்பைகிட்ட மொமெண்டம் இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக 2 மேட்ச் தோற்றுட்டாங்க. கேகேஆர் வந்து என்ன சொல்கிறது 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேகேஆர் நல்லா விளையாடுறாங்க. இதுதான் இந்த மேட்ச்லேருந்து அவுட்புட்டு. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் பார்க்கலாம்.